ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A2S என்டர்பிரைசஸ். இந்த வீடியோல நம்ம கூடைக்கு கைப்பிடி, அதாவது டாட் கைப்பிடி எப்படி போடுறதுதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ இந்த கூடை எப்படி போடுறது, அதாவது இத நான் ஏணிப்படி முடிச்சுல நான் போட்டிருக்கேன். அத எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி ஒரு டுட்டோரியல் போட்டிருக்கேன். வேணும்ன்றவங்க பாத்துக்கோங்க. இந்த அளவுல ஏணிப்படி முடிச்சு நீங்க போடணும் அப்படின்னா. அதே மாதிரி நம்ம இப்ப இந்த மாதிரி கைப்பிடி தான் போட போறோம். சரிங்களா? தெரியுதா உங்களுக்கு? இதே அளவுல இங்கிட்டு நம்ம போட போறோம். அது எப்படின்னு சொல்லி வாங்க பாத்துடலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கூடை எடுத்திருக்கேன். இதுல உள்வயர் நம்ம 3 வைக்க போறோம். இப்ப உள்வயர் 3 வைக்க போறோம் அப்படின்றதுக்காக நம்ம இந்த மாதிரி ஆரஞ்சு கலர்ல நம்ம எடுத்திருக்கோம் வயர். சரிங்களா? இது எத்தனை அளவு நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, சாரி, பிரவுன் கலர்ல எடுத்திருக்கேன். இது எந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா 4.5 அடியில நான் எடுத்திருக்கேன். 4.5 அடியில 3 வயர் எடுக்கணும். இந்த எடுத்த வயரை இப்ப நம்ம சென்டரா பாக்கணும். சரிங்களா? சென்டரா பார்த்து இந்த கூடையில ஃபுல் கூடையிலுமே சென்டரா பாக்கணும். சென்டரா பார்த்துட்டு நான் இந்த இதுல அதே மாதிரிதான் சென்டரா தான் வச்சிருக்கேன். அதே மாதிரிதான் இங்கேயும் வைக்கணும். இப்போ 1 2 3 4. சோ இங்க நான் சென்டரா பார்த்து மேல இருந்து கீழே 4. சரிங்களா? கூட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்து ரெண்டையுமே ஈக்குவலா வச்சுக்கோங்க. இப்படி ஈக்குவலா வச்சு இந்த மாதிரி இப்படி இழுத்துக்கோங்க. இப்படி இழுத்துட்டு இப்படி ஒரு எண்டிங்ல ஒரு முடிச்சு போட்டுருங்க. அப்பனா உங்களுக்கு குழப்பாது. இந்த மாதிரி எண்டிங்ல ஒரு முடிச்சு போட்டு இப்படி இழுத்து வச்சிருங்க. சரிங்களா? அவ்வளவுதான். இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஆரஞ்சுல ஒரு வயரும் இந்த பிரவுன்ல ஒரு வயரும் எடுத்து எவ்வளவு அடி எடுக்கணும்? 7 அடியில எடுக்கணும். சரிங்களா? நல்லா தாராளமா நம்ம கைப்பிடி போட போறோம் அப்படின்றதுக்காக 7 வயர்ல 7 அடியில ஒரு ஒரு வயர் ஒவ்வொரு கலர்லயும் ஒவ்வொன்னு எடுத்து இதுக்கு மேலேயே அப்படியே இந்த மாதிரி கொண்டு வந்தது. அவ்வளவுதான். இதையும் அதே மாதிரியே ஈக்குவலா இது பண்ணி எடுத்துக்கோங்க. ஈக்குவலா இது பண்ணி இது எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இந்த இது நல்லா இழுத்துக்கோங்க. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 2 கலர் இருக்குல்ல, தெரியுதா உங்களுக்கு நல்லா? இந்த 2 கலர்ல இந்த சைடே ஒரே சைடே 2 கலரையும் போடணும். இப்ப பிரவுன் இந்த சைடு ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா பிங்க், சாரி, ஆரஞ்சு இந்த சைடு ஃபுல்லா இந்த மாதிரி இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ஒரு வயர் இருக்கும்ல, லாஸ்டா இருக்கிற வயர் இப்படி தூக்கி உள்ள போட்டு இந்த 2க்கும் நடுவுல இப்படி எடுத்து இங்கிட்டு போட்டுருங்க. அவ்வளவுதான். இப்ப இந்த சைடு இருக்கும்ல, இந்த இது ஒரு லாஸ்டா இதை எடுத்து இந்த 2க்கும் நடுவுல இப்படி போட்டுருவேன். அவ்வளவுதான். இப்ப அதே ஸ்டெப்பு தான் உள்ளக்குள்ள விட்டு எடுக்கணும். இப்ப இங்கிட்டு லாஸ்டா இருக்கிறத இதுக்குள்ள விட்டு இந்த 2க்கும் நடுவுல நம்ம விட்டு இப்படி எடுக்கணும். நல்லா இப்படி டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிஃபா இருக்கும். இந்த மாதிரி டைட் பண்ணுங்க. இப்படியும் டைட் பண்ணுங்க. இப்ப இந்த இதை எடுத்து இதுக்குள்ள, அவ்வளவுதான். சிம்பிள் கான்செப்ட் தான். ஈஸியா நம்ம போட்டுடலாம். இதே மாதிரிதான் நம்மளுக்கு பார்க்க அழகா நீட்டாவும் இருக்கும். இந்த நாட்டு இதுக்கு பேர் டாட் கைப்பிடின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இந்த மாதிரி சூப்பரா இருக்கும். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. இல்ல நீங்க இப்பதான் பழகுறீங்க அப்படின்னா கிளாஸ், அப்படி வயர் கூட கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம புதுசாவே பிளேலிஸ்ட் ஓபன் பண்ணிருக்கோம். அதுல ஒவ்வொரு கிளாஸா நீங்க பிகினர்ஸா இருந்தாலும் நம்பர் இருக்கும். சோ ஒண்ணா நீங்க கத்துக்கலாம். ஈஸியாவும் இருக்கும். அடுத்தடுத்து என்ன மாடல் பழகணும், என்ன கூட போடணும், எப்படி கைப்பிடி மாடல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பார்த்து கத்துக்கலாம். உங்களுக்கு பெனிஃபிட்டாவும் இருக்கு, யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு. அவ்வளவுதான். இதே மாதிரியே இப்படி நம்ம போட்டுக்கிட்டே வரணும். அதே மாதிரி உங்களுக்கு வயர்ஸும் வேணும், வயர் மெட்டீரியல் என்கிட்ட இல்ல, வயரும் வேணும் அப்படின்றவங்களும் வயரும் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். கைப்பிடி, அதுக்கப்புறம் புஷ் பட்டன்ஸ், இது எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஆல் ஓவர் இந்தியாவும் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான வீடியோஸும் நம்ம இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லயும் சரி போட்டுட்டு இருக்கோம். நீங்க வேணா செக் பண்ணி பாத்துக்கோங்க. இதே மாதிரி இப்ப ஃபுல்லா இந்த மாதிரி போட்டுட்டே வரணும். நான் போட்டுட்டு நான் காட்டுறேன் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாருங்க, நான் ஃபுல்லா போட்டு முடிச்சிட்டேன். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஈக்குவலா வச்சுக்கணும். சரிங்களா? 2 வயரையுமே, அதாவது 2 கைப்பிடியுமே இந்த மாதிரி ஈக்குவலா வச்சு நீங்க அளவு பாத்துக்கோங்க.
அளவு பார்த்துட்டு இங்கேயும் கரெக்டா இருக்கணும், அதே மாதிரி வந்து கீழேயும் கரெக்டா இருக்கணும். சரிங்களா? உங்களுக்கு ஜூம்ல வச்சனால அந்த மாதிரி தெரியுது. இங்கே மேலையும் கரெக்டா இருக்கணும், இங்கேயும் கரெக்டா இருக்கணும். அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதுல வந்து இப்படி சொருகிக்கோங்க. சேமா இருக்கணும், இங்கேயும் சேமா இருக்கணும், இங்கேயும் சேமா இருக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி எசவா இருக்கோ அந்த சைடு திருப்பி நல்லா எசவா போட்டுக்கோங்க. ஆனா சேமா இருக்கணும், அதுதான் மெயின். அவ்வளவுதான். இந்த மாதிரி போட்டாச்சு. இங்கேயும் மறுபடியும் நல்லா உள்ளக்குள்ள சொருகுனக்கு அப்புறமும் நல்லா வந்து ஈக்குவலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஈக்குவலா இருக்கும். இப்படி நம்ம அழுத்தி பிடிச்சாலும் சரி, இது பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இத வந்து எப்பயும் போல உள்ளக்குள்ள வந்து சொருகி விடணும். இத வந்து இப்படி நல்லா இது பண்ணி விட்டுட்டு சைடா சொருகி விட்டுருங்க. அவ்வளவுதான். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற வயரையும் சரி, இதையும் சரி, எல்லாமே ஃபுல்லா வந்து சொருகி முடிச்சிடணும். இந்த மாதிரி வந்து சொருகி முடிச்சிருங்க. இது நல்லா இழுத்து சொருகி முடிச்சிருங்க. நான் எல்லாமே சொருகி முடிச்சுட்டு இப்ப காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்ப வந்து ஃபுல்லா வந்து நான் இது பண்ணி முடிச்சிட்டேன். இங்க உள்ள சொருகிட்டேன் எல்லாத்தையுமே. பாருங்க, உள்ள எல்லாமே சொருகிட்டேன். எக்ஸ்ட்ரா இருந்த வயர்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணிட்டேன். சரிங்களா? இந்த பாருங்க, எக்ஸ்ட்ரா இருந்த வயர்ஸ் எல்லாம் கட் பண்ணி நீட்டா பினிஷிங் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பாருங்க, நம்ம வந்து இங்க வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற வயரை வச்சு நம்ம இந்த மாதிரி நாட் போட்டுருவோம். இந்த மாதிரி வராது. சரிங்களா? இப்ப இந்த சைடு வந்து நம்மளால வந்து அப்படி போட முடியாது. சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு அடி 1 அடியில கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து இப்படி ஜாயின் பண்ணிடுவோம். நல்லா டைட்டா வந்து ஜாயின் பண்ணிடுங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த இதுக்கு நேரா வச்சு, கரெக்டா சைட் எல்லாம் போயிடாம நேரா வச்சு இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணி உள்ள நல்லா சொருகிட்டீங்க அப்படின்னா, மறுபடியும் இதையும் சொருகிட்டீங்க அப்படின்னா வராது. அவ்வளவுதான். இத முடிச்சிட்டோம் அப்படின்னா கூட ஃபுல் பினிஷிங் முடிஞ்சிரும். நான் கீழே வந்து பட்டன் வச்சிருவேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் பட்டன் வச்சுக்கலாம். பட்டன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடி வந்து நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். இன்னும் நம்ம மேக்சிமம் வந்து ஒரு கூட 5 இயர்ஸ் வந்து உழைக்கும். நீங்க அடி வச்சீங்க அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி உழைக்கும். அதனால வந்து நிறைய பேர் வந்து அடி வச்சு வாங்குவாங்க, அதாவது புஷ் பட்டன் வச்சு வாங்குவாங்க. சரிங்களா? சரி, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.